இன்றைய வசனம் யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அடைக்கலத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இல்லையா? சாத்தான் திட்டம் தெளிவுமாய் அறிந்திருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் அவ்வளவு தூரத்துக்கு நாம் அறியவில்லை என்றாலும் ஆண்டவர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார், நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருப்பதை காட்டிலும் சாத்தான் மிக தெளிவாய் அறிந்திருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து இரத்த கோட்டைக்குள்ளே வைத்திருக்கிறார். உங்களை சுற்றிலும் அக்கினிமதலாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க மாம்ச கண்களினால் அதை காணாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி நமக்கு பாதுகாப்பாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. உலக பிரகாரமான ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு எத்தனை பாதுகாப்பை நாம் கொடுக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு எந்த விதமான சேதங்களும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி நாம் எப்படியெல்லாமோ நாம் யோசிக்கிறோம். எத்தனையோ பாதுகாப்புக்கான பல காரியங்களை நாம் நம்முடைய யோசனைகளின்படி நாம் செய்கிறோமே. அப்படின்னா நம்மை படைத்த தேவாதி தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது, அவருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எவ்வளவு அற்புதமாய் நமக்கு பாதுகாப்பை தர போதுமானவராக வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோமா? ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிள்ளைகளுக்காக, நமக்கு பெற்றோர்களாகிய நமக்கு எந்த விதமான ஆபத்து வந்தாலும் கூட பரவாயில்ல, பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும். ஒருவேளை நம்ம எங்கேயாவது கடைக்கு போனால் கூட ஒருவேளை பிள்ளைங்களை நம்ம சுமந்து கொண்டு போகும்போது மழை பெய்ந்தா நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி நம்முடைய சேலைகளினால நம்ம பிள்ளை தலையை மூடுகிறோம், அப்படியெல்லாம் நமக்கு பிள்ளைக்கு மலைத்தூரல் தலையில் விழுந்து விடக்கூடாது அப்படியெல்லாம் நம்ம நினைத்து நம்ம பிள்ளைக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோமே. அப்படியானா தேவன் எவ்வளவு கரிசனை உள்ள தகப்பனாக நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று அப்படியானால் பரமபிதா நம்மில் அவ்வளவு அன்பும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 125:2 கூட பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் வேலையடித்திருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகள் வைத்து கொள்கிறது போல கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அநேகர் இந்த அடைக்கலத்தை புறம்பே தள்ளிவிட்டு அநேக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு கர்த்தரை விட்டு தூர போகிறாங்க. உலகத்தில் உள்ள அசுத்தமான காரியங்களையும் உல்லாசங்களையும் சிற்றின்பங்களையும் தேடி அலைகிறாங்க. கர்த்தர் வச்சிருக்கிற அடைக்கலத்துக்குள்ள இல்லாம உலக சிற்றின்பங்களுக்குள்ளும் பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்களுக்குள்ளும் அசுத்தத்துக்குள்ளும் குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்கிறதிலும் ஓடும்பொழுது சத்ரு எவ்வளவாய் லகுவாக வேலியை திறந்து உள்ளே வீட்டுக்குள்ளே வந்து விடுவானே. பிரியமானவர்களே, அடைக்கலத்தை விட்டு வெளியே நாம் வந்து விடுவோமே. கர்த்தர் நமக்கென்று அடைக்கலத்தை வைத்திருக்கும் பொழுது நாம் அசுத்தமான காரியங்களை செய்யும் பொழுது அந்த அடைக்கலத்தை விட்டு நாம் வெளியே வந்து விடுகிறோமே. பிரியமானவர்களை, நாம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நீங்க அந்த அடைக்கலத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அடைக்கலத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறீங்களோ, உலக உல்லாசங்களையும் சிற்றின்பங்களையும் தேடி அலைகிறீங்களோ, அசுத்தமான காரியங்களை செய்கிறீங்களோ, யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, நீங்க அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிறைவான அடைக்கலத்தை தருவார். பிரியமானவர்களே, பிரசங்கி 10:8 வசனம் சொல்லுது, அடைப்பை பிடிங்கிறவனை பாம்பு கடிக்கும் என்று சொல்லி பிரசங்கி கூறுகின்றார். நாம் யோசித்து பார்ப்போமா? கர்த்தர் உங்களை சுற்றி வேலை அடித்திருக்கும் போது எந்த ஒரு சாத்தானாலும் உங்களை உள்ளே பூந்து கொள்ளவே முடியாதுதான். ஆனால் நீங்கள் அந்த அடைப்புக்குள் அடங்கிராமல் வெளியே வரும்பொழுது சாத்தான் கைகளிலே விழுவதற்கு தான் அது வழிவகுக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான வழியில நடவுங்கள், அப்பொழுது அவர் தமது சிறைகளாலேயே உங்களை மூடுவார். பிரியமானவர்களே, பெரிய பாதுகாப்பை தருவார். ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த சத்துருடைய திட்டங்கள், ஏன் எனக்கு சத்ரு இப்படியாக எங்கள் குடும்பத்தை பாழாக்குகிறான், ஏன் எங்களுக்கு இந்த சோதனை, ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டம், எங்களுக்கு சத்ரு இப்படியெல்லாம் எங்களை வேதனைப்படுத்துகிறானே என்று சொல்லி பல இன்னல்களை கொண்டு வருகிறானே என்று சொல்லி கூட அநேகர் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலே தவறி இருக்கிறீர்கள், எந்த ஒரு காரியத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க செய்கிறீங்க, எந்த ஒரு காரியத்தை செய்யறது நிமித்தம் கர்த்தர் வைத்திருக்கிற அடைக்கலத்தை வைத்து விட்டு நீங்க வெளியே வந்திருக்கிறீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிநடத்துதலை தருவார், உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் விரும்புகிற அடைக்கலத்துக்குள்ளே, கர்த்தர் வைத்திருக்கிற அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டுமானால், அவர் விரும்புகிற பரிசுத்தமான பாதையிலே நீங்கள் நடக்கும்பொழுது சத்துருடைய உட்புகுதல் உங்களுடைய கூடாரங்களுக்குள்ளே இல்லாதபடி, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தொடாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் நிதானித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். அவர் தமது சிறகாலே உங்களை மூடுவார். அவர் செட்டிகளின் கீழே அடைக்கலம் பூவாய் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின்படியாக, வசனத்தின்படியாக கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புலே இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, யோபுக்கு சொல்லும் பொழுது நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வெளியடைக்கவில்லையோ என்று சொல்லி சாத்தான் ஆண்டவரே கேள்வி கேட்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்ப அந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அந்த மறைவுக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியாதபடிக்கு சத்ரு பல அசுத்தங்களுக்குள்ளும் பாவங்களுக்குள்ளும் கொண்டு போகிறது நிமித்தம் சத்ரு ஆண்டவரே குடும்பத்தை அலக்களிக்கிறான். ஒவ்வொரு நபர்களை ஆண்டவரை அலக்களிக்கிறான். பல சோதனைகளை கொடுக்கிறான், வேதனைகளை கொடுக்கிறான், சமாதானத்தை கெடுக்கிறான். எப்படியாக குடும்பத்துக்குள்ள எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் வேதனைகளோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்தந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க. அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவரே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருக்குமானால் அறிந்தும் அறியாமல் செய்கிற தவறுதலை நிமித்தம் ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே,
அவர்கள் செய்கின்ற தவறுகளை உணர்ந்து, அப்பா நீங்க வைத்திருக்கிற அந்த வேலியை ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற வேலி அடைப்புக்குள்ளாக ஆண்டவரே, அடைக்கலத்துக்குள்ளாக பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பதை விட்டு வெளியே வராதபடிக்கு ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் வந்திருப்பார்கள், ஆனால் அது எந்த காரியம் என்று சொல்லி நிதானித்து அறிந்து அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. தெய்வீக பாதுகாப்பு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சிட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.